மத்திய மேற்கு வங்கக்கடலில் நிலவி வந்த கியான் புயல் முழுவதுமாக வலுவிழந்ததை அடுத்து புயல் எச்சரிக்கை விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் கூறினார். இருப்பினும் குறைந்த காற்றழுத்த பகுதியாக நீடித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். எனவே தீபாவளியான நாளை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறினார். வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கான சூழல் வரும் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி உருவாவதற்கான சாதகமான சூழல் உருவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை உண்டு. சென்னை பொறுத்தவரையிலும் மிதமான மழை நகரின் சில பகுதியில் எதிர்பார்க்கும். அடுத்த 24 மணி நேரத்தில் சென்னையில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மைய இயக்குநர் தெரிவித்தார். இந்த ஆண்டு பருவமழை அக்டோபர் 30ஆம் தேதி தொடங்க சாதகமான சூழ்நிலை உள்ளதாகவும் பாலச்சந்திரன் தெரிவித்தார். ஆண்டுதோறும் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் முதல் டிசம்பர் மாதம் வரை சராசரியாக 44 சென்டிமீட்டர் பெய்யும் என்றும் இந்த ஆண்டு 39 சென்டிமீட்டர் முதல் 44 சென்டிமீட்டர் வரை பருவமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார்.